சார் வணக்கம். ஆடிஷனில் கலந்துக்க வந்திருக்கேன். அப்படியா? அந்த ரீசன் நோட்டில் உங்கள் பேர், ஊர், மொபைல் நம்பரு, எந்த ஏஜென்ற விவரம்லாம் எழுதிட்டு உட்காருங்க. கூப்பிடுவாங்க. சரிங்க சார். வாங்க தம்பி, உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? சேதுராமன் சார். அப்படியா? சரி, உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரிங்க சார். இதோட 25 ஆடிஷன் ஆகிப்போச்சு. கலந்துக்கிட்ட ஆடிஷன் எல்லாம் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா நடிப்பு வருது, டைரக்டர்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுது. அதில் வழியாக யாரும் சினிமா சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி ஒரே ஒரு படத்தில் மட்டும் அந்த ஏஜெண்ட்டு கூப்பிட்டு போனாங்க, டைலாக் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அவர் வாட்டுக்கு ஒரு க்ரௌட் ஆடிஷன் நிற்க வச்சுட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். சரி பரவாயில்ல, முதல் ரோவில் தான் நிற்கிறோன்னு சொல்லிவிட்டு ஆக போட்டியில் கடந்துட்டு கடைசி ஆளாக நின்னேன். படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி சந்தோஷமாக வீட்டம்மாவை தேட்டருக்கு கூப்பிட்டு போனால் அங்கே படத்தில் நம்ம காட்சியை தூக்கிட்டாங்க. அன்றைக்கி முறைச்ச முறை தான் வீட்டம்மா இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கதை இப்படி போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம், இது இவராது கொடுக்குறாரா பார்ப்போம். சான்ஸ் கிடைக்குது. என்ன தம்பி, ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ஏதாவது நடிச்சு காமிங்க தம்பி. சரிங்க சார், பாட்ஷா படத்தில் பண்ணுறேன் சார். ஏ பாட்ஷா ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிடா. இது ஒரு கைதியின் டைரி சார், கிளைமாக்ஸ் சீனு. ரசிக்கிறாரு. இப்போ நல்ல கேரக்டர் ரோல் வாங்கிட வேண்டியதான் சார்கிட்ட சொல்லி. சார் சார் சொல்லுங்கள் தம்பி. சார் நான் எழுதி ஒரு சின்ன காமெடி இருக்குது, அது பண்ணலாமா சார்? பண்ணுங்க தம்பி. ஹலோ, வணக்கம் மாமா. சொல்லுங்கள் மாமா. இப்போ தான் வந்தேன் சென்னைக்கு. ஐயோ, என்ன மாமா சொல்கிறீங்க? காலம்பர் பேசிட்டு வந்தேன் மாமா. சரி மாமா, இப்போ உடனே கிளம்பி வரேன் மாமா. அப்படியா மாமா? என்ன மாமா மருமக இல்லை மகன் சொல்லுவாள் மாமா. இப்படி ஆகிப்போச்சே மாமா. சரி மாமா, ஆட்டு மாமா. நீங்கள் சொல்லபடியே காலம்புற வெள்ளனை கிளம்பி ஆறேன் மாமா. சரி மாமா, வச்சிடுறேன் மாமா. பங்காளி, எங்கள் அத்தம்மா புட்டுக்குச்சு. இப்போ தான் எங்கள் மாமா ஃபோன் பண்ணுறாரு. இன்னி அந்த 2 கோடி ரூபா சொத்து என் ஒய்ஃப் பேரில் தான். இன்னி ஜாலி தான். தம்பி நல்லா நடிக்கிறீங்க தம்பி. நான் டைரக்டர்கிட்ட சொல்லுதேன். சரியா? நான் இங்கே பக்கத்தில் புளி பண்ணி வச்சுருக்கிறேன், நெல்லுப்பேட்டைக்கிட்ட. டைரக்டருடைய மச்சான் நாகராஜ் ஃப்ரெண்டு நான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஆர்வம் உண்டு தம்பி. அதான் அவங்க என்னை உட்காந்து வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே பக்கத்தில் லொக்கேஷன் பார்க்க போயிருக்காங்க. வந்துடுவாங்க, வந்தோன்னே சொல்கிறேன். ஐயா இப்போ நீங்கள் ஏடி இல்லையா? இல்லை தம்பி, நான் மச்சான் ஃப்ரெண்டு டைரக்டருடைய மச்சான் ஃப்ரெண்டு. அடங்கொய்யால, இதுக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நடித்தேன். அப்போ இந்த 25 ஆடிஷனும் அவ்வளோதானா? அப்போ என்னுடைய சினிமா கனவு